Dear 10th standard students, in chapter number 5, coordinate geometry, exercise number 5.2, what is the slope of a line? What is the slope of a line whose inclination with the positive direction of x-axis is? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Dear students, நீங்க இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஒரு புதிய வார்த்தை ஸ்லோப் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்லோப் அப்படின்னாலே நம்ம நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சறுக்கு மரம் ஏறுறீங்க, ஸ்லோப் ரொம்ப அதிகமா இருந்தா ரொம்ப ஃபாஸ்டா கீழே வருவீங்க. உங்களுக்கு ஸ்லோப் கம்மியா இருந்ததுன்னா பொறுமையா சறுக்கிட்டு வருவீங்க. அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம வீட்டில் வண்டி ஏற்றுறதுக்காக ஒரு ஸ்லோப் போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப மோடா இருந்ததுன்னா ஏற்றுறதுக்கு கஷ்டமா இருக்கும், மைல்டா இருந்ததுன்னா ஏற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மலையில ஏறுறீங்க, ரொம்ப உயரமான மலையா இருந்ததுன்னா ஸ்லோப் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், ஏற முடியாது, வழுக்கும். திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டே வரும். ஐஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மலையில ஐஸ் அப்படியே ஸ்கர்ட்டிங் வரும்போது ஸ்லோப் இருக்கிறபோது நல்லா ஃபாஸ்டா வருவாங்க, பிளைனுக்கு வரும்போது அப்படியே ஸ்லோ ஆவாங்க. இப்போ ஸ்லோப்ஸ்னா அந்த சாஞ்ச பகுதி, சாஞ்ச இடம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அந்த லைன் எவ்வளவு சாஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸ்லோப் ஆஃப் a line. Before entering into this, a small information from 9th standard trigonometry. நம்மளுடைய trigonometryல tan theta, tan theta, tan theta அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். theta 0 degree, theta 30 degree, theta 45 degree, theta 60 degree, theta 90 degree எல்லாம் பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? 9th ஸ்டாண்டர்ட்ல values of sin theta, cos theta, tan theta எல்லாம் பார்த்திருப்போம். ஜஸ்ட் நம்ம tan மட்டும் பார்ப்போம். What is tan 0? Super. Tan 0 is 0. Tan 30 1 by root 3. Tan 45 1. Tan 90 root 3. And tan 90 is infinity or undefined. Infinity or undefined. Infinity or undefined அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க அல்லது undefined அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த tan theta எதுக்கு சார் இப்போ எழுதி போட்டீங்க? tan thetaவுக்கும் ஸ்லோப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு x axis y axis வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. This is my x axis, this is my y axis. x axis y axisல ஒரு லைன் இப்படி இருக்குது. இந்த லைன் x axis கூட பாசிட்டிவ் டைரக்ஷன், இது பேர் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் கால்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன். இங்க பாருங்க, பாசிட்டிவ் டைரக்ஷன். Anti-clockwise direction is called positive direction. Positive direction ஒரு angle make பண்ணும். என்ன make பண்ணும்? ஒரு angle make பண்ணும், theta. For example, சில பேருக்கு theta வந்து 0 degree make பண்ணுச்சுன்னா தரையிலே படுத்துன்னு இருக்கும். அதே மாதிரி 10 degree, 20 degree, 30 degree, 40 degree, 50 degreeனா இந்த லைன் அப்படியே சாஞ்சது அப்படி நிமிர்ந்துகிட்டே வரும். இப்போ 0 degree லைன் இங்க இருக்கும், 10 degree லைன் இங்க வரும், 20 degree, 30 degree, 40 degree, 50 degree, 60 degree, 70 degree, 80 degree, 90 degree இப்படி வந்துடும். அப்போ லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். இதுல எது ரொம்ப சாஞ்ச லைன் அப்படின்னு பார்த்தா இதுதான் ரொம்ப சாஞ்ச லைன். இங்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, சறுக்கு மரத்துல கீழே வந்து டமால் விழுந்துருவீங்க, அடிபட்டுரும். அதுல உட்கார்ந்தா கூட கொஞ்சம் பயமா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்குது. இதுல உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்கா வருவீங்க. இப்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் இருந்ததுன்னா ஜாலியா நம்ம தண்ணிலேயே அப்படியே வழுக்கிட்டு வரலாம். இப்போ ஸ்லோப் என்பது என்ன? இந்த கோடு எவ்வளவு சாஞ்சு இருக்குது? கம்மியா சாஞ்சிருக்கு, கம்மியா சாஞ்சிருக்கு, கம்மியா சாஞ்சிருக்கு, கொஞ்சம் அதிகமா சாஞ்சிருக்கு, ரொம்ப ஓவரா சாஞ்சிருக்கு, ரொம்ப அதிகமா சாஞ்சிருக்கு. இதுதான் அதிகபட்ச சாய்வு, அதிகபட்சம் சாஞ்சிருக்கு. அப்ப தமிழ்ல ஸ்லோப்புக்கு கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னா சாய்வு அப்படின்னு அழகாவே சொல்லுவாங்க. சாஞ்சது சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ ஒரு லைன் எப்படிலாம் சாஞ்சு இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன்?
அந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஃபேமஸா ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எம்னா ஸ்லோப்போடைய அடையாளம், சிம்பல். ஸ்லோப்னா எம், ஸ்லோப்னா எம். m is equal to tan theta. m is equal to tan theta. இதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. m is equal to tan theta. m is equal to tan theta. இப்போ நம்ம கொஸ்டின்ல 90 டிகிரி கேட்டிருக்கிறாங்க, 0 டிகிரி கேட்டிருக்காங்க. அந்த சம் போறதுக்கு முன்னாடி நான் ஓன் சம் கேட்கிறேன். இது புக்ல இல்ல, ஓன் சம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, ஸ்லோப் என்ன அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்னா m is equal to தோருக்கு பாருங்க ஃபார்முலா tan theta. m is equal to tan theta க்கு பதில் 30 டிகிரி. tan 30 எவ்வளோ? tan 30 எவ்வளோ? 1/√3. அப்போ இதுதான் ஸ்லோப். இது ஓன் சம் நம்பர் 1. சரி, வேற யாராவது உங்களுக்கு கேக்குறாங்க theta is equal to 45 டிகிரி, இதுக்கு என்ன ஸ்லோப்னு யாராவது ஓன் சம் கேக்குறான்னு வச்சுங்க 1 மார்க்ல. அப்ப என்ன செய்வீங்க? m is equal to tan theta, that is tan 45. ஏன்னா theta வந்து 45 டிகிரி. What is tan 45? Tan 45 எவ்வளோ? Answer is 1. Answer is 1. Slope is equal to 1. Slope is equal to 1. அப்போ 1/√3 என்பது ஸ்லோப். எவ்வளோ சாஞ்சிருக்கு? 1/√3 அளவுக்கு சாஞ்சிருக்குது. எவ்வளோ சாஞ்சிருக்கு? ஒரு நம்பர் அளவுக்கு சாஞ்சிருக்குது. அப்போ ஸ்லோப்ன்றது ஒரு நம்பரா மாத்துறாங்க. நம்மளுக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா லைட்டா சாஞ்சிருக்குது, நல்லா அதிகமா சாஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சொல்ல போறாங்கன்னா 0.5 சாஞ்சிருக்குது, 0.7 சாஞ்சிருக்குது, 0.8 சாஞ்சிருக்குது, 1 சாஞ்சிருக்குது, 2 சாஞ்சிருக்குது, 5 சாஞ்சிருக்குது, லட்சம் கோடி சாஞ்சிருக்குதுன்னா ஸ்லோப் அதிகம். அப்போ நம்பரை வச்சு எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குதுன்றது தான் ஸ்லோப். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? ஸ்லோப். நான் 2 ஓன் சம் சொல்லியிருக்கிறேன். சரி, வேற யாராவது உங்களுக்கு கேக்குறாங்க theta is equal to third sum, theta is equal to 60 டிகிரின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? m is equal to tan theta. அப்போ tan 60. tan 60 னா எவ்வளோ? √3. tan 60 னா √3. அப்போ m is equal to √3. இது √3 அளவுக்கு சாஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபைன். சரி, சூப்பர். இப்போ theta equal to 30 டிகிரி கொடுத்தா என்ன சம் போறது, theta equal to 45 டிகிரி கொடுத்தா என்ன போறது, theta equal to 60 கொடுத்தா என்ன போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல பாருங்க theta is equal to 90 கேட்டிருக்காங்க, theta is equal to 0 கேட்டிருக்காங்க. அப்போ 90 வச்சு 0 வச்சு எப்படி சார் போறது? ஃபர்ஸ்ட் சம் இஸ் 90 டிகிரிஸ். டிகிரி கொடுத்திருக்காங்க, அதுக்கு பேர் தான் தீட்டான்னு சொல்லுவாங்க. டிகிரிக்கு பேர் தான் தீட்டா. ஃபர்ஸ்ட் சம் போட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் m is equal to ஃபார்முலா எழுதுறேன், ஏன்னா ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸ்லோப்னா m, ஸ்லோப்னா m. m is equal to tan theta. theta எவ்வளோ? 90 is equal to tan 90. tan 90 னா இங்க வந்து பாருங்க, tan 90 னா undefined அல்லது infinity. undefined. இதான் ஸ்லோப். இது என்ன சார் undefined அப்படின்னு வந்திருக்குதே, அப்படின்னு என்ன சார் மீனிங் சொல்றேன். அடுத்த சம் பாருங்க, 0 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி போறது? m is equal to tan theta. tan 0 டிகிரி. tan 0 எவ்வளோ? 0. இதோட மீனிங் என்ன சார்? m is equal to undefined அப்படின்னா என்ன சார் மீனிங்? m is equal to 0 அப்படின்னா என்ன சார் மீனிங்? சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இதான் x axis, இதான் y axis. 0 டிகிரி இத வரையணும் பாருங்க, லைன். x axis மேலேயே படுத்துன்னு இருக்கும். ஒயிட் லைன் தான் x axis, ஒயிட் லைன் x axis. அதுக்கு மேல ரெட்ல வரைஞ்சிக்கிறோம் பாருங்க, இதான் லைன். லைனுக்கும் இந்த x axisக்கு நடுவுல என்ன ஆங்கிள் இருக்குது? 0 டிகிரி. இப்போ ரெட் கலர்ல ஒரு ஸ்லைடு இருக்குது, ஒரு சறுக்கு மரம் இருக்குன்னு வச்சுங்க. அதுல உட்கார்றீங்க, போயிட்டு இதுல போயிட்டு உட்கார்றீங்க. எதுல போய் உட்கார்றீங்க? இதுல போயிட்டு உட்கார்றீங்க. ரைட்? இந்த சறுக்கு மரத்துல போய் உட்காந்துட்டீங்க.
எந்த சறுக்கு மரத்துல 0 டிகிரி சறுக்கு மரத்துல போய் நீ உட்கார்ந்து இருக்கிற. எந்த சறுக்கு மரத்துல உட்கார்ந்து 0 டிகிரி சறுக்கு மரம். ரைட்டா? இப்போ இத எவ்வளவு வேகமா நீ வழிக்கின்னு போவ? 0 டிகிரி சறுக்கு மரத்துல போய் நீ உட்கார்ந்து இருக்கிற. 0 டிகிரி சறுக்கு மரத்துல நான் வழிக்கின்னு போக சொல்றேன் உன்ன. எவ்வளவு வேகமா வழிக்கின்னு போவ? வழுக்கவே முடியாது. யாராவது வந்து எட்டி விட்டாதான் கொஞ்சம் நவுருவ. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் சறுக்கு மரம் இருக்கு பாருங்க, ஸ்லைடு, அதுக்கு என்னவே இல்லை, ஸ்லோப்பே இல்லைன்னு அர்த்தம். சம் போடுறோம், மார்க் எடுக்கிறோம்ன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாய்வு, ஸ்லோப்பு. இவன் எவ்வளவு தூரம் ஸ்பீடா வழுக்கிட்டு போயிருப்பான்? வழுக்கவே முடியாது. ஏன்னா சறுக்கு மரம் தரையோட இருக்குது. அப்ப இவன் உட்காந்து நவுறணும். இவன் நவுந்தாதான் நவுற முடியுமே தவிர அதுவே தள்ளாது. அதனாலதான் இதுக்கு ஸ்லோப் 0. ஸ்லோப்பே இல்ல. அங்க ஒரு பால் வச்சீங்கன்னா ஓடுமா? ஓடாது. இந்த இடத்துல ஒரு பால் வச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பால் வச்சீங்கன்னா ஓடுமா? ஓடாது. அப்படியே தான் நிற்கும். ஏன்னா இட்ஸ் a flat surface. ஏன்னா அதுக்கு என்னவே இல்ல, ஸ்லோப்பே இல்ல. அதனாலதான் ஆன்சர் 0. சரி, இதுக்கு என்ன சார் மீனிங்? m is equal 90 டிகிரி கொடுத்தா m is equal to undefined சொல்லிக்கிறீங்களே, இதுக்கு என்ன சார் மீனிங்? இதுக்கு என்ன சார் மீனிங்? அதே கவனிங்க. இட்ஸ் x axis y axis. This is my x axis and this is my y axis. Right? எதுக்கு சார் x axis y axis வரையறீங்க? மேக்ஸ்ல ரெஃபரன்ஸுக்காக கோஆர்டினேட் ஜியோமெட்ரினால எந்த ஒரு இடமா இருந்தாலும் x axis y axis ரெஃபரன்ஸா வச்சு தான் நம்ம சம் போடுவோம். ஒரு சறுக்கு மரம் இருக்குது, ஒரு பார்க்ல ஒரு சறுக்கு மரம் இருக்குது. இப்ப நான் ரெட்ல வரைஞ்சிக்கிட்டு தான் சறுக்கு மரம். இந்த மாதிரி ஒரு சறுக்கு மரம் கட்டி வச்சிருக்கிறாங்க 90 டிகிரி. எப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க? 90 டிகிரி. இதான் சறுக்கு மரம். ரைட்? இந்த மாதிரி ஒரு சறுக்கு மரம் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எட்டந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு சறுக்கு மரத்துல ஏறி உங்களை உட்கார சொல்றேன். இந்த இடத்துல நீங்க ஏறி உட்காரணும். ரைட்? இந்த இடத்துல ஏறி உட்காந்துட்டீங்க. சறுக்கு மரத்துல நீங்க உட்காந்துட்டீங்க. என்ன நடக்கும்? இந்த மாதிரி எவனோ ஒரு இன்ஜினியர் சறுக்கு மரம் கட்டியிருக்கிறான். இந்த சறுக்கு மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறீங்க. வழுக்குமா வழுக்காதா? எப்படி வழுக்கும்? நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க உட்கார்ந்து அடுத்த செகண்ட் எங்க கிடப்பீங்க? தரையில கிடப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போவீங்களா போக மாட்டீங்களான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஏன் தரையில வந்து விழுந்தீங்க? இதோடைய ஸ்லோப்பை எவ்வளோன்னே சொல்ல முடியாது. நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சறுக்கு மரத்துல வழிக்கு நான் ஊன்ட்டேன் அப்படின்னு இந்த சறுக்கு மரத்துக்கான டாக்டர் திட்டுவார். ஏன்டா இதுல போய் உட்கார்ந்த? இது பயங்கர ஸ்லோப். பயங்கர ஸ்லோப்ன்றத மேக்ஸ்ல சொல்லவே தெரியல எனக்கு. எவ்வளோ ஸ்லோப்பு! அப்படியே உட்கார்ந்தா ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஒரு பந்தை போய் அங்கே வச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் தரையில தான் கிடக்கும். பொறுமையாலாம் ஸ்லைட் ஆகி வரவே வர இந்த சறுக்கு மரத்தில். அதனால இந்த மாதிரி ஸ்லோப் உங்களால் அன்டிஃபைனே பண்ண முடியாது, சொல்லவே முடியாது, டெஃபினேஷனே கொடுக்க முடியாது. இதை சறுக்கு மரம் சொன்னாலே திட்டுவீங்க நீங்க. இது பேர் சறுக்கு மரமா அப்படின்னு சொல்லுவீங்க. இது பார்த்தீங்கன்னா சாவு மரம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்லோப், அவ்வளோ ஸ்லோப் அது. அந்த மாதிரி ஸ்லோப்ல நீங்க போய் உட்கார்ந்து அடுத்த செகண்ட் கையை தூக்குனீங்கன்னா எங்க கிடப்பீங்க? தரையில தான் கிடப்பீங்க. அதனாலதான் இதோடைய ஸ்லோப்பை என்னவே சொல்ல முடியாதான், டிஃபைனே பண்ண முடியாதான். ஸ்லோவா வழிக்கணும் வந்தது, பொறுமையா வழிக்கணும் வந்தது, எதுவுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த ஸ்லோப்பை மேக்ஸ்ல சொல்லவே முடியல. இன்ஃபினிட்டினா செம்ம பெருசு. செம்ம பெருசுன்றதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லிடுறாங்க? அன்டிஃபைன்ட். ஸ்லோப் இஸ் அன்டிஃபைன்ட். ஸ்லோப் இஸ் அன்டிஃபைன்ட். அப்போ ஸ்லோப் ஆஃப் அ லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வேணும்? ஆங்கிள் வேணும். ஆங்கிள் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஆங்கிள் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்தா நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா எதை கண்டுபிடிச்சிடலாம்? ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க? m is equal to tan theta. m is equal to tan theta. 10th மட்டும் யூஸ் ஆகாது, 11th 12th காலேஜ் இன்ஜினியரிங் எங்க போனீங்கனாலும் m is equal to tan theta is the formula for slope அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, m is equal to tan theta. அதுக்கு தீட்டாவோட வேல்யூஸ்லாம் தெரியணும். tan 0 is 0, tan 30 is 1 by root 3, tan 45 is 1,
tan 60 is root 3 and tan 90 is undefined or infinity கூட சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஹையர் கிளாஸஸ்ல போனீங்கன்னா இன்ஃபினிட்டின்ற வேர்டு சொல்லுவாங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல undefined அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டது ரெண்டு தான். ஒன்று 90 டிகிரி ஒன்று 0 டிகிரி ஒன்று. 90 டிகிரிக்கு ஸ்லோப் வந்து undefined, 0 டிகிரிக்கு ஸ்லோப் வந்து 0. m என்றால் ஸ்லோப், m என்றால் ஸ்லோப், ஸ்லோப் mனா ஸ்லோப்னு சொல்லுவாங்க. வேணா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது m என்றால் ஸ்லோப் m is equal to அப்படி கூட எழுதிக்கலாம். ஸ்லோப் m is equal to ஸ்லோப் m is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.